தாமஸ் ஆல்வா எடிசன் மாபெரும் சாதனையாளர். சின்ன வயதில் வேடிக்கையான சம்பவம். இந்த நிறைய சாதனையாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் சின்ன வயசுலயே குதர்க்கமா சிந்திச்சிருப்பாங்களோ, அதிகமா யோசிச்சிருப்பாங்களோங்கிறது எடுத்துக்காட்டா சொல்லுவோம் அடிக்கடி மேடையில. வீட்டுல ஒரு கோழி, அது நிறைய முட்டையிட்டு இருக்கு. அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பா வச்சு, இந்த கோழியை அடகாக்க வச்சிருக்காங்க அந்த அம்மா. அது கோழி அடகாத்தால் குஞ்சு பொரிப்பதற்காக. இவர் சின்ன பையன் வந்து என்னம்மா கேட்டாரா, அந்த முட்டையில கோழி ஏறி உட்கார்ந்துருக்குடா, அந்த 21 நாள் கழிச்சா அதுல இருந்து குஞ்சு வந்துடும் அப்படின்னு. எப்படிமா வருது அப்படின்னு கேட்டார். இந்த தாய் கோழி மேல உட்கார்ந்துருக்கு இல்லையா, இந்த உடம்புல இருந்து சூடு அந்த முட்டைக்கு ஏறி ஏறி சூடாகி உள்ள இருக்க கருவெல்லாம் குஞ்சா மாறி 21 நாள் கழிச்சு வெடிச்சிட்டு வெளியே வந்துடும்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாமான்னு கேட்டு போயாச்சு. அந்த அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து பாக்குறாங்க, கோழியை காணும். கோழிக்கு பதிலு இந்த பையன் தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன பையன் அந்த முட்டை மேல உட்கார்ந்துருக்கான், படுத்திருக்கான். ஏன்டா அப்படின்னு கேட்டா, என் உடம்புல தான் அதிக சூடு இருக்கு கோழியை விட, எனக்கு வேற காய்ச்சல் அடிக்குதுமா, உடம்பு சூடா இருக்கு, நான் படுத்திருந்தா சீக்கிரமா 21 நாளைக்கு முந்தையே குஞ்சு வந்துடும்ல என்று கேட்டதாக ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி எடிசனை பற்றி வழங்க வருகிறது. இப்படி எல்லாம் சிந்திப்பார்கள். அந்த யுரேகான்னு ஒருத்தர் ஓடினார்ல தனி தொட்டில ட்ரெஸ் இல்லாம என்று படிக்கிறோம் இல்லையா. அதனால அறிவியல் அறிஞர்கள் கொஞ்சம் இப்படி எல்லாம் இருப்பார்கள் என்பதற்கு இன்னொரு அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க, குட்டி பூனையும் பெரிய பூனைக்கு 2 ஓட்டையை போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி. ஒரு கதை வழியா பூனை போகணும், ஒரு பெரிய துவாரத்தையும் இந்த சின்ன துவாரத்தையும் உண்டாக்கி இருந்தார். எதுக்குன்னா அது பெரிய பூனைக்கு, இது குட்டி பூனைக்குன்னு சொல்லி. இல்ல பெரிய பூனை போறது குட்டி பூனை போகாதா? இல்ல மிகப்பெரிய அறிவு உள்ளவர்கள் இப்படி சாமானியமா சிந்திக்கிறது உண்டு என்பதற்கு இதையெல்லாம் நாம வகுப்பறைகளிலே சொல்வது உண்டு.